சூர்யா சீரியல்ல இப்ப அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. மேடம், இந்தாங்க மேடம். நீங்க கேட்ட ஃபோட்டோவெல்லாம் வந்து கான்ஸ்டபிள் குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து குடுக்குறாங்க. சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல வந்து வாங்கிக்கிறாங்க. துர்கா கிட்ட வந்து உதவி கேட்கலாமா? நடந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து காரணம் நான் தான்னு சொல்லிறலாமான்னு சூர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த கான்ஸ்டபிள் பேசுற விஷயத்த எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. பார்த்தா, இது என்னமோ நம்ப சம்மந்தப்பட்ட விசாரணை மாரி தெரியுதே! அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து பாட்டமாயி, அப்படியே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒன் பை ஒன்னா. பக்கத்துல ஏதாவது ஒரு ஆதாரம் ஏதாவது இருக்குமே! இந்த ஃபோட்டோல கண்டிப்பா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபோட்டோவ பார்க்குறப்ப தான், அங்க ஒரு வாட்ச் ஸ்டாஃப் வந்து இருக்குன்னு தெள்ள தெளிவா வந்து தெரியுது அந்த ஃபோட்டோல. உடனே இத பார்த்தோனே சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. இத வச்சு யாரு பண்ணதுங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கலான்னு துர்கா யோசிச்சுட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்ச உடனே பேசுறாங்க. "நீங்க கரெக்ட்டா அங்க இருந்த எல்லா பொருளும் எடுத்தீங்களா?" "ஆமா மேடம். எல்லா பொருளையும் எடுத்தோம்." "என்னென்னலாம் எடுத்தீங்கன்னு அந்த லிஸ்ட் படி வரிசையா சொல்லுங்கன்னோனே, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. சொல்லி முடிச்சோனே, "இந்த ஃபோட்டோல எனக்கு ஒரு வாட்ச் ஸ்டாஃப் இருக்கு. அப்பன்னா அங்கேருந்து நீங்க ஃபோட்டோலேருந்து எடுக்கவே இல்லன்னு தெள்ள தெளிவா தெரியுது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே ஒண்ணுமே புரியாம நிக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த அதிகாரி, "சரி மேடம். நீங்க என்ன பண்றீங்கன்னா கரிகாலா, உடனே போறீங்க. போயிட்டு அங்க என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பாருங்க. அந்த வாட்ச் ஸ்டாஃப் வந்து அந்த படம் வரைஞ்சிருப்பாங்கல்ல." "ஆமா மேடம். அதுக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு" சொல்லிடுறாங்க. "சரி மேடம். நீங்க சொன்ன மாரியே வந்து செஞ்சர்றேன்னு" சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. துர்கா, "என்ன துர்கா, நீ ரொம்ப பாட்டமா இருக்க போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ப சூர்யா. "ஆமாங்க. ஒரு முக்கியமான விஷயத்துல எனக்கு ஒரு வேலை குடுத்துருக்காங்க. அத கண்டுபிடிச்சுட்டேன்னா, எனக்கு ப்ரமோஷன் வேற கிடைக்கும்." "அப்படியா? சரி என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு?" சூர்யா வந்து கேட்குறாங்க. "அது ஒண்ணும் இல்லங்க. இப்ப நம்ம கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருல்ல, அவரோட பையன் வந்து போய்ட்டாப்லயாம். அந்த விஷயத்த வந்து கண்டுபிடிக்கலான்னு தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம, அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆதாரம் வந்து கிடைக்குதுங்க. அது என்னன்னு தெரியுமா? என்னவா இருக்கும் துர்கா?" அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு சூர்யா வந்து யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து தான், அந்த வாட்ச் சம்மந்தப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இத சொன்ன உடனே, அவங்களுக்கே ஒண்ணும் புரியல. "அச்சச்சோ! என்னோட வாட்ச் அங்க தான் விழுந்திருக்கா? நான் அத எடுக்காமயே வந்துட்டேனா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என் டீம் அங்க போயிடுவாங்கங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல. அப்படி இருக்கும்போது நிச்சயம் நான் அத வச்சு கண்டுபிடிச்சிருவேன். அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவேன். எனக்கும் அடுத்த ப்ரமோஷன் வந்து கிடைச்சிருங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ப துர்கா அந்த இடத்துல. உடனே இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி பதட்டமாயி, குந்தவை கிட்ட இத பத்திலாம் எதுவும் பேச வேணாம். நம்ம மாட்டுக்கும் போலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "நீங்க எங்கங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேக வேகமா வந்து அந்த குடோனுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இங்க வேற வந்து போ முடியலையே! ஏகப்பட்ட வண்டியெல்லாம் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில அவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு போனா சரி வராதுன்னு, அந்த குடோனுக்கு வெளிய ஒரு பக்கத்து தெருவுல நிப்பாட்டுறாங்க சூர்யா. நிப்பாட்டுனோனே, மின் பக்கமா போனா அதிகாரிங்கலாம் வந்துருவாங்கன்னு சொல்லி, பின்பக்கமா வந்து போறாங்க. போயிட்டு வேக வேகமா வரப்ப, தேடு தேடுன்னு தேடுறாங்க. நம்ம சூர்யா, எங்க அந்த வாட்ச் போச்சு? துர்காட்ட வாட்ச் வந்து விழுந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா எங்க விழுந்திருக்குன்னு சொல்லலையே! அப்படின்னு சொல்றப்ப, துர்கா எப்படி இருந்தாலும் ஃபோட்டோல தான வந்து பார்த்துருப்பா. அப்பனா இங்க சுத்தி தான் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோல தான் அந்த வாட்ச் தெரியுதுன்னா, இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு, சூர்யா வேக வேகமா வந்து தேடலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து ஒரு அதிகாரி வராங்க. அந்த இடத்துல அச்சச்சோ! வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வாட்ச வந்து எடுத்துடுறாங்க. வாட்ச் எடுத்தோனே வேக வேகமா வந்து சூர்யா வந்து போறப்ப ஏதோ ஒரு பொருள வந்து தட்டி விட்டுட்டு போறாங்க. அந்த இடத்துல யாரும் வந்துட்டாங்களா? என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு எட்டி பார்க்கறதுக்குள்ள சூர்யா வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அங்கன்னு தெரியல. துர்காவும் வேக வேகமா வந்துடுறாங்க. துர்கா வரத்துக்குள்ள பைப்ப பிடிச்சுட்டு அப்படியே கீழ இறங்கி வராரு. நம்ம சூர்யா கார் எடுத்துட்டு போலான்னு. நம்ம துர்கா அந்த பில்டிங்குள்ள வந்தோனே, "என்ன அந்த வாட்ச் இருக்கா? இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துல, "மேடம், இப்ப இல்ல மேடம். அப்பன்னா இங்க வரப்பயே யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டாங்கன்னு தானே அர்த்தம்னு" சொல்லி கன்னா பின்னான்னு வந்து திட்டுறாங்க. "கரெக்ட்டா வந்து எடுக்க மாட்டீங்களா? இப்ப அது இல்லாம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அது இருந்துச்சுன்னா, அது எங்க வாங்குனது? ஏது வாங்குனதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பில்லெல்லாம் போட்டிருப்பாங்க. அத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்க இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது. ஒரு விஷயத்த பார்த்து கூட வந்து எடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு நம்ம துர்கா வந்து கேட்குறாங்க. "நாங்க என்ன மேடம் பண்றது? அப்பன்னா இப்ப தான் சமீபத்தில வாட்ச் வந்து காணாம போயிருக்கணும். இந்த ஃபோட்டோ எடுத்த நேரம் எப்ப?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபோட்டோகிராஃபருக்குலாம் வந்து ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. "மேடம், நான் எதுவும் எடுக்கல மேடம். ஆனா அந்த ஃபோட்டோல இருந்தது அங்க இருக்குன்னா, இப்ப தான் மேடம் காணாம போயிருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு வந்து எட்டி பார்க்குறப்ப,
ஒரு கார் வந்து மூவ் ஆகுதுங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில கார் மூவ் ஆகுது. நம்ம இங்க நிக்கிறோம். ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல கரெக்ட்டா கார் மூவ் ஆகுதுன்னா, அந்த கார்ல சம்மந்தப்பட்டவங்க கூட எடுத்திருக்கலாமோ! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம துர்கா. சரி நான் கீழ போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, வேக வேகமா துர்காவும் கீழ இறங்கி வராங்க. அதுக்குள்ள வந்து நம்ம சூர்யா கார் எடுத்துட்டு சல்லுன்னு போக ஆரம்பிச்சுடுறாங்க. இங்க இவ்வளோ நேரம் கார் நிக்குதுன்னா, அது என்ன வண்டியா இருக்கணும்? இத எங்கேயாவது பார்த்தா தெரிஞ்சிரும்ன்னு சொல்லிட்டு, அக்கம் பக்கத்தில எதுவும் கேமரா எதுவும் இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பக்கம் துர்கா வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு க்ளூ கண்டுபிடிச்சா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சூர்யா வந்து மனசுல நினைக்கிறாங்க. அப்பாடா! இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துட்டா தப்பிச்சாச்சு. இனிமேட்டு எந்த விதத்திலயும் பிரச்சனை இல்லங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப சூர்யா இப்போதைக்கு பிரச்சனை இல்லன்னு சொல்லலாம். ஆனா துர்காவோட கெட்டிக்காரத்தனம் முன்னாடி நம்மளால நிக்க கூட முடியாது. இது எங்கேயாவது கொண்டு போய் நம்பள மாட்டி விட தான் போப்போது. அதுக்கு ஏன் மாறிக்கிட்ட? நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம சூர்யா மட்டும் யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.